துப்பாக்கின்ற ஒரு படம் எடுக்கிறீங்க. அந்த படத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிரான காட்சிகள் இருக்குன்னு சொல்லி நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தின் விளைவா இஸ்லாமிய தலைவர்களோ அன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயனுடைய அப்பா எஸ்ஏசி அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு பிரஸ் மீட்ல இந்த படம் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்னு பேசினாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, படத்தில் இருந்த இயக்குனர் கேட்டாரு, படத்துல ப்ரொடியூசரா இருந்தவர் கேட்டாரு, விஜய் வந்தாரா வெளியே? விஜய் வரல. உங்களை ஒன்று பாதிச்சிருச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்து மன்னிப்பு கூட கேட்கல. நம்ம மன்னிப்பை ஒரு பக்கம் வைப்போம். இதன் விளைவு என்ன? இன்னைக்கு நான் அனைத்து சமூகத்தின் மக்களினுடைய வாக்குகளை வாங்கணும், குறிப்பா பிஜேபியினுடைய அஜெண்டா படி சிறுபான்மை சமூகங்களின் வாக்குகளை வாங்கணும் நினைக்கக்கூடிய விஜய் திரைப்படத்துல அந்த சமூகத்தை ஒரு பயங்கரவாதிகளா நம்ம காட்டினா அது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற புரிதல் இல்லாமையா இருந்தாரு? இல்ல அன்னைக்கு பிஜேபி அவருக்கு அந்த ஸ்கிரிப்டை தான் கொடுத்துச்சா? இப்ப நீ இந்த படத்தை எடுங்கிற ஸ்கிரிப்டை கொடுத்துச்சாங்கிற கேள்வி நமக்கு இன்னைக்கு வருது இல்ல?